இங்கே ஒரு நீதிமானின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து தம் இரத்தத்தினாலே கழுவி அவங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றுகிறார். அந்த நீதிமான்களாக மாற்றுவதோடு நின்று விடாமல் அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அவளுக்கு எப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் சொன்னால் அவங்களை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக தம்முடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் காருண்யத்தினாலும் சூழ்ந்து கொள்கிறார். எந்த சேதம் வராதபடிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக மாறி ஆண்டுடைய சூழ்ந்து கொள்ளும் காருண்யத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று மகிழ வேண்டும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்பது அளவிட முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிறார். நீங்களும் நீதிமான்களாய் இருந்து நீதி செய்து உண்மையாய் நடந்து உண்மையான காரியங்களை செய்து ஆனால் பிரியமானவர்களாக நீதிமான்களாக வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்து கொண்டு அவர் வரும்போது நீங்கள் அவரை